என்னோட வியூஸ் நீங்கள் பார்த்துருக்க ஃபயர் ஆர்ட் யூடியூப் சேனல். ஸோ உங்களுக்கு முன்னாடியே தெரியும், டெக் பாஸ் டெக் சூப்பர் ஸ்டார் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டது. அதுக்கப்புறம் பிராங்ஷா சூர்யான்றவர் வந்து வீட்டு வேலை பார்த்துட்டு அவனையும் துரத்து விட்டாராம். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பொம்பளை சோக்குன்னு வீடியோ போட்டிருந்தார். அந்த வீடியோவுக்கு அப்புறம் அடுத்த நாள் நான் வந்து இன்னொன்று இப்படிலாம் பண்ணுவான்னு நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு 11 மணிக்கு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் அந்த 11 மணி வரையும் நானும் உட்காந்துருந்தேன். சரி ஒரு பார்ப்போமேனு வீடியோ வரல. ஒரு நாள் முடிஞ்சது. அடுத்த நாள் வந்து எவ்வளோ தான் பண்ணுவீங்கன்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தார். என்ன வாங்க அந்த வீடியோவை பார்க்கலாம் முதல்ல. ஹாய் ஹலோ வணக்கம். நேற்றே நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போடுறதா இருந்துச்சு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி போட முடியல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் டெக் பாஸில் இருந்தப்போ அங்கே யூஸ் பண்ண சிஸ்டமில் என்னோடய மெயில் ஐடி லாகின் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை யூஸ் பண்ணி என் மெயில் ஐடி லாகின் பண்ணியிருக்காங்க. நேற்று அன்டைமில் ஒரு 3 o'clock கிட்ட பண்ணியிருக்காங்க. நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கேன். ப்ரோ நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகும்போது ஒரு ஆஃபீஸோட கம்ப்யூட்டரில் உங்களோட பர்சனல் இமெயில் லாகின் பண்ணிவிடுங்க. நீங்கள் உங்கள் ஐடி இமெயில் லாகின் பண்ணோன்னா தனியாக ஒரு இமெயில் ஆரம்பிச்சுட்டு லாகின் பண்ண வேண்டியது. நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் இமெயில் தான் உங்களோட என்ன சொல்கிறது, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருந்தேன். உங்களோட யூடியூப் சேனலோட அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் உங்களோட ஆஃபீஸ் இல்லை, வேறு ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வேலை பார்க்குற ஆஃபீஸ் சிஸ்டத்தில் நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணுவீங்களா? புரியல எனக்கு. என்னோட பர்சனல் ஒரு சாதா நபரோட பர்சனல் இமெயில் கூட வந்து ஆஃபீஸில் யூஸ் பண்ண மாட்டான். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? அதுவும் நைட்டாக வர ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டாங்க. ஏன் ப்ரோ நீங்கள் வந்து அந்த ஆஃபீஸ் விட்டு நீங்கள் வெளில வந்துட்டீங்க, புரியுதுங்களா? இந்த ஆஃபீஸ் விட்டு நீங்கள் வெளில வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வேலை என்ன செஞ்சுருக்கணும்? உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணியிருக்கணும். என்ன, உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு மாற்றிருக்கணும். அதாவது ஒன்று செஞ்சிடணும். எதுவும் செய்யாமல் நான் ஆப்பில் லாகின் பண்ணி வச்சுருந்தேன். நான் அந்த சிஸ்டமில் லாகின் பண்ணி வச்சுருந்தேன். நைட்டை நான் 3 மணிக்கு வந்து செஞ்சுட்டாங்க. சொல்கிறது சரியில்லை ப்ரோ. நீங்கள் வந்து சும்மா நான் சொல்ல, நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய வீடியோ, அதுவும் ஒரு பிக்கஸ்ட் எப்படின்னா அவரை வந்து ஒரு லேடிஸ் அஃபேர் இருக்குன்னு நீங்கள் வந்து அந்த வீடியோ போட்டிருக்கீங்க. உங்களுக்கே தெரியும் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து அதில் லாகின் ஆகிருக்கும் போது அதில் வந்து ஏதோ பார்க்க மாட்டாங்க, உங்களுக்கு தெரியாது. இதை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேணுக்குன்னே நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்து உங்களுக்கு வந்து க்ளூ சேர்த்து அவங்கள ஏதோ ஒன்று பண்ணணும்னு தோணும். என்ன, அவங்க மேலே ஏதோ ஒரு பழிய போகணும்னு தோணும். நீங்கள் பழிய போகணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவங்க கேள்வி அந்த யூடியூப் சேனல் கேள்வி கேட்டவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் வந்து டபுள் கேம் ஆடுற மாதிரியா இருக்க. சப்ஸ்கிரைபர் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணா இந்த கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 2 steps வெரிஃபிகேஷன் போட்டுக்கோ அப்படின்ற காசு வாங்கிட்டார். இவன் வந்து இந்த இவரெல்லாம் வந்து காசெல்லாம் வாங்கினே தெரியல எனக்கு. என்ன, அந்த விஷயத்தை வச்சு வீடியோ பண்ணி தோட்டம். என்ன ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு சிஸ்டத்துலேயோ ஃபோன்லேயோ ஒரு வீடியோ மேக் பண்ணுறீங்க. இப்போ வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் சேவ் ஆகும். அதுக்கப்புறம் தான் யூடியூப் சேனலோ அந்த மாதிரி. நீங்கள் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் சேவ் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஜிமெயிலில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு உங்கள் சிஸ்டத்தில் நீங்கள் டெலிட் பண்ணிடுங்க. எனக்கு புரியல. கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து ஆஃப்லைனில் இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஒன்று டெலிட் ஆக போகிறது கிடையாது. இப்போ நீங்கள் ஃபோனில் ஒரு வீடியோ இருக்குது, என்ன அதுவும் இது நீங்கள் ஜிமெயிலில் உங்கள் சேஃப்டிக்காக நீங்கள் வச்சுருக்கீங்க. நீங்கள் வந்து அந்த ஜிமெயிலில் அவங்க லாகின் பண்ணி ஜிமெயிலில் டெலிட் பண்ணலாம். உங்கள் ஃபோனில் உள்ள ஸ்டோரேஜ் டெலிட் பண்ண முடியுமா? தெரியல ப்ரோ. என்ன ப்ரோ காட்டுறீங்களா? சரி, ஒன்றும் இருக்குது, பார்ப்போம். அவங்க லாகின் பண்ணது எனக்கு தெரியல. என்னோடய கூகுள் ட்ரைவில் நான் அப்லோட் பண்ணி வச்சுருந்த எல்லா ஃபைல்ஸும் டெலீட் பண்ணியிருக்காங்க. ஐக்ளவுடில் இருந்த ஃபைல்ஸு, ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, என்னோடய மெயில் ஐடி தான் வந்து நான் ஆப்பிள் ஐடியாவும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஆப்பிள் ஐடி லாகின் பண்ணி அதில் எதெல்லாம் டெலீட் பண்ண முடியுமோ எல்லா பேக்கப் ஃபைல்ஸும் டெலீட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் எனக்கு வீடியோ போட முடியல. பட் கண்டிப்பாக அதை நான் ரெக்கவர் பண்ணிடுவேன். அண்டு நம்மக்கிட்ட சோர்ஸ் ஃபைல் வந்து கொஞ்சம் எஸ்எஸ்டிலையும் காப்பி பண்ணி வச்சுருந்தோம். அது இன்னும் கொஞ்சம் இருக்குது. பட் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணிடுவேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சோர்ஸ் ஃபைல் வச்சுருக்கேன்னா அதை அப்லோட் பண்ண வேண்டியதானே? ஏன் ப்ரோ
சோர்ஸ் ஃபைல் வருஷன் அப்புறம் அப்லோட் பண்ண வேண்டியது எதுக்கு நாளைக்கு அப்லோட் பண்ணும்? ஆ அதெல்லாம் பார்த்தா கேனா இதாட்டம் தெரியுது. அதான் நானே ஒரு கேனா இது சொன்னேன். இது கமெண்ட் செக்ஷனில் வரப்போ காசு மச்சான் இதுக்கெல்லாம் தளரக்கூடாது. சும்மாள் நல்லா வியூஸ் சம்பாதிக்கிட்டு நீ ஷார்ட்ஸ்ல நல்லா சம்பாதிக்கிட்டாடா நீ. என்னத்த சொல்ல, நான் இந்த தைரியத்தில் பேசுகிறேன்னா அது தப்பு. சரி பார்ப்போம் இன்னத்த ப்ரூஃப் காட்டுறேன். ஏன் இப்படிலாம் பேசுகிறேன்னா நாச்சியாருங்கிறத ஜாதின்னு சொன்ன பார்த்தியா, ஒன்று யார்கிட்டயா கேட்டு பேசுது. என்ன ப்ரோ, யார்கிட்டயா கேட்டு பேசுங்க. யார்ட்டையும் கேட்காம நீங்களே தனியாக ஒரு இஷ்யூவில் மாட்டிக்கிட்டு சரியில்லை. சரி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம்.